போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன்ல ரெட்டைக்கரு முட்டையை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு. இப்போது அதை தான் பார்க்க போகிறோம். உடச்சி ஊற்றின 2 கரு முட்டையை எடுத்துக்கலாம். அதில் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அப்புறம் ஜீரகம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு. ஆமாங்க, ஆம்லெட் தான் செய்கிறேன். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுல்ல. இப்போ பாருங்கள் எவ்வளோ எல்லோவாக இருக்குன்னு. இது மாதிரி நார்மலான ஒரு கரு முட்டையில் இவ்வளோ எல்லோவாக இருக்கவே இருக்காது. இதில் நல்லா எல்லோவாக டார்க் எல்லோவாக தெரியுது. செம்மையாக இருக்குல்ல. இப்போ போயிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆம்லேட்டை போட்டு சுட சுட சாப்பிட வேண்டியது தான். அடுப்பை பற்ற வச்சாச்சு. தோசைக்கல்லையும் வச்சுக்கலாம். லைட்டாக குக்கிங் ஆயிலை ஊற்றிட்டு தோசை கரண்டியை வச்சு நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கல் காஞ்ச உடனே நம்ம ஆம்லேட்டை ஊற்ற வேண்டியது தான். ரெடியாக போகுது. இன்னும் 2 நிமிஷம்தான். ஒரே ஒரு விடுகதை கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். ஒரு புட்டியில் 2 தைலங்கள், அது என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஆம்லேட் 50% ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போட வேண்டியது தான். இப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து எல்லா பக்கமும் நான் திருப்பிட்டேன். பிய்யாமல் வரணுமே. கடவுளே, சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்னா இனிமேல் ஜாலியாக சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.